Please subscribe Sadhguru Sai Creations. தீராத மூட்டு வலி, தீராத எலும்பு வலி, தீராத ஆத்ரடைஸ், இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிரச்சனை. முடக்குவாதம் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் சரவாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் இப்படி நெளிஞ்சு இருக்கும். ஸோ இதுக்கான ஒரு தீர்வு தான் எனக்கு பார்ப்போம். சாதாரண ஒரு எலும்பு வலி, அதுக்கப்புறம் அப்படி வெட்டு வச்சிங்கனாக்கா அது அரித்து பார்த்திங்கன்னா ஆத்ரடைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் முடக்குவாதம் ஆகிடும். முடக்கி வைப்பதால் அது முடக்குவாதம் சொல்லுவாங்க. முன்னோர்கள் ஓலைச்சுவடியில் பல மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் நான் ஓலைச்சுவடியிலேருந்து. அப்போது இந்த ஆயில் பார்த்திங்கனாக்கா வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. தீராத மூட்டு வலி, தீராத எலும்பு வலி, தீராத ஆத்ரடைஸ், இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிரச்சனை. இந்த ஆத்ரடைஸ் முடக்குவாதம் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் சரவாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் இப்படி நெளிஞ்சு இருக்கும். ஸோ இதுக்கான ஒரு தீர்வு தான் எனக்கு பார்ப்போம். இன்டேக் அவசியம் எடுத்தாகணும், அதேமாரி வெளியில் என்னையும் நம்ம எடுத்தாகணும். ஸோ சாதாரண கால்வழியில் தொடங்கி அதேமாரி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய எலும்பில் உள்ள மஜ்ஜையெல்லாம் பார்த்திங்கன்னா காலி பண்ணி விட்டுடும். ஸோ எலும்பு உள்ளார ஒரு வைரஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே கவனிச்சிட்டோம்னாக்கா பிரச்சனை இல்லை. சாதாரண ஒரு எலும்பு வலி, அதுக்கப்புறம் அப்படி வெட்டு வச்சிங்கனாக்கா அது அரித்து பார்த்திங்கன்னா ஆத்ரடைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் முடக்குவாதம் ஆகிடும். முடக்கி வைப்பதால் அது முடக்குவாதம் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ஆயில், முக்கியமான ஒரு ஆயில் அழகான ஒரு ஆயில், சிம்பிளாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு 2 டைப் ஆஃப் ஆயில், ஒன்று கடையில் வாங்குறது ஒன்று இருக்கும், ஒன்று நம்மளே கூட செஞ்சுக்கலாம். ஸோ இன்டேக் எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் எல்லா பதிவுலையும் சொல்லக்கூடிய விஷயம். எலும்பு என்றாலே உளுந்து தான். இந்த உளுந்தங்கஞ்சி எல்லாரும் மிஸ் பண்ணுறாங்க. உளுந்தங்களி வாரத்துக்கு பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், இந்த பிளேயர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த உள்ளுக்குள்ளே ஸ்ட்ராங்காக அந்த மஜ்ஜை வேணும், நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு எலும்பு வேணும்னா உளுந்தை மிஸ் பண்ணக்கூடாது. வாரத்துக்கு 2 தடவையாவது உளுந்தங்கஞ்சி இன்றைக்கி நிறைய மிக்சப்பில் வருது, நம்ம வீட்லேயே அழகாக செஞ்சுக்கலாம். இதை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப முக்கியம். இது நம்பர் 1 பாயிண்ட். எலும்புனாலே உளுந்தங்கஞ்சாக இருக்கலாம். அதுமாரி பார்த்திங்கன்னா நீங்கள் அது இட்லி இதெல்லாம் நான் சாப்பிட்றேனே அதில் இருக்காதான்னு நினைப்பீங்க. இட்லிலாம் ஒரு சாப்பாடு மாதிரி கஞ்சாக எடுத்து பாருங்கள், அப்படி தான் ஃபுல்லாகவே உள்ளே போய் இறங்கி அது அவ்வளோ ஸ்ட்ராங் கொடுக்கும். லேடிஸ்க்கெலாம் இடுப்பு எலும்பு, பெல்விக்கல்ஸ் போன்ஸு, அதுக்கப்புறம் கீழே இருக்கிற டோ, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் கொடுக்கறது உளுந்தங்கஞ்சி மட்டும்தான். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயில் எப்படி செய்கிறது. இந்த ஆத்ரைட்டிஸ் வந்துருச்சு, இல்லை பெயின் இருக்குது. ஸோ இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கக்கூடிய எண்ணெய் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வாதம் அடக்கி ஆயில் அப்படின்னு கேட்டாலே தருவாங்க. வாதம் அடக்கி ஆயில் இன்றைக்கி நிறைய பேட்டர்னில் வருது. அதை வாங்கி ஏதாவது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, நான் வீட்டில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்லாம் என்னால் பண்ண முடியலங்கிறதுக்கு வாதம் அடக்கி ஆயில் கேட்டாலே தருவாங்க. சரிங்களா? இல்லைனா வாதம் முடக்கி ஆயில் அப்படின்னு போயிடுவாங்க. இதை வாதத்தை அடக்கும் ஆயில் தான் அதோட உண்மையான பேர். அது அப்படியே வாதம் அடக்கின்னு வந்துருச்சு. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாத நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க, வாத நாராயணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு எண்ணெயை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களால் செய்ய முடியலன்னா மட்டும் இந்த கடையில் வாங்கிக்கோங்க. நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நல்லெண்ணெய் 1 லிட்டர், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆயில். நல்லெண்ணெய் 1 லிட்டர், விளக்கெண்ணெய் 1 லிட்டர். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக என்ன பண்ணுறீங்கன்னா வாங்கி சூரியனில் வச்சிடணும். சூரியப்படம் சூரியன் இல்லாத பட்சத்தில் சிறு தீயாக எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணுங்கள், போதுமான விஷயந்தான். சூரியன் இருக்கிறதுல விட்டமின் டியோடு சேரும். ஸோ அப்போது நம்ம முக்கியமானது நல்லெண்ணெய் 1 லிட்டர், விளக்கெண்ணெய் 1 லிட்டர், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறீங்க. இப்போ நம்ம முடக்கத்தான் கீரை, நல்லா பார்த்துங்க, முடக்கத்தான் கீரையை காய வைக்கணும். அதாவது வீட்லேயே நிழலாக காய வச்சிடணும். எவ்வளோ சேர்க்க முடியுமோ. இப்போ 2 லிட்டர்ஸ் என்ன நம்மள்ட்ட இருக்குது. முடக்கத்தான் கீரை என்ன பண்ணுறோம், நிழலாகவே காய வைக்கிறோம். ஸோ ஒரு மரத்தில் போட்டோ இல்லை வீட்லேயோ காத்தோட்டமாக வச்சு நல்லா காஞ்சிது இல்லையா. இப்போ அதுவே 1 கிலோ 2 கிலோ எடுத்துக்கலாம். ஏன்னா 2 லிட்டர் எண்ணெய் இருக்கு இல்லையா, 1 கிலோ இலை அழகாக எடுத்து உள்ளே போட்டுருங்க. இப்போ தான் நீங்கள் வெயிலில் வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிறு தீயாய் நீங்கள் அந்த இலையை மட்டும் எடுத்தாலே போதுமான விஷயந்தான். 2 பீசஸ் இஞ்சி உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இஞ்சி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஊடுருவ சக்தி உண்டு. அழகாக உங்களுக்கு முட்டிக்கு தேவையான மஜ்ஜை, இந்த மஜ்ஜை வளராமல் இருக்குது பார்த்திங்களா, தோல், இந்த லெக்மெண்ட் டேர்னு சொல்லுவாங்க. இந்த டேர் தோல் மேலே முட்டிக்கு மேலே ஒரு துணி மாதிரி இருக்கும், மெல்லிய மஜ்ஜை. அது பார்த்திங்கன்னா கிழிஞ்சிருச்சு, தசை நார் கிழிஞ்சிருச்சு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா எலும்பு தேஞ்சிருச்சின்னு சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சூப்பராக பண்ணக்கூடிய ஆயில், அற்புதமான ஆயில். ஸோ விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது அப்படியே 3 நாள் சன்லைட்டில் வைங்க. ஒருவேளை எனக்கு சன்லைட் இல்லைங்கிற பட்சத்தில் லைட்டாக சிறுத்தீயிலே எடுத்து வச்சுருங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே காய வச்சுருக்கீங்க பார்த்திங்களா முடக்கத்தான் கீரை, அந்த கீரையை உள்ளே போட்டு காய்ச்ச போகிறீங்க, அவ்வளோதான்.
ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இதோட எதை சேர்த்துக்கலான்னு கேட்டிங்கன்னா ஒரு 100 கிராம் சீரகத்தை உள்ளே போட்டுக்கலாம். சீரகம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மெடிசின்னாலும் அது ஆயில் காய்ச்சறதாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தலை ஆயில் காய்ச்சறீங்க இல்லையா, இல்லை வந்து எந்த மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நீங்கள் சீரகத்தை நீங்கள் 50 கிராமோ 100 கிராமோ சேர்த்துக்கலாம். இந்த அகத்தை சீர் செய்யும் அந்த ஒத்த வார்த்தைக்கு நீங்கள் மொத்த வார்த்தையும் அந்த இதில் அடங்கிடுது டோட்டலாகவே. ஸோ இந்த எண்ணெயோடு நீங்கள் சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா காய விட்டுறாமல் ரொம்ப கருக விட்டுறாமல் ஓரளவு பேலன்ஸாக ஹீட் நல்லா ஓரளவு இந்த கொதி வருது பார்த்திங்களா, அதோட ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த சூட்லேயே என்ன பண்ணுவோம், அந்த இலை உள்ளே கணிஞ்சு அந்த எண்ணெய் சூப்பராக இருக்கும். நிறைய எண்ணெய்க்கு நான் ஆத்ரைட்டிஸ் சொல்லியிருக்கேன். ஆனாலும் இதுவும் ரொம்ப ரொம்ப அதாவது யாருக்கு எது ஒர்க் ஆகும் உபயோகமாகும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஓலைச்சுவடியில் பல மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் நான் ஓலைச்சுவடியிலேருந்து. அப்போது இந்த ஆயில் வந்து பார்த்திங்கனாக்கா முடக்கி வைத்த ஆலை எப்பேற்பட்ட முடவனையும் தூக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓலைச்சுவடியில். ஆக நம்ம பேரலைட்டிக் அட்டாக் ஆனவங்க, அதேமாதிரி பார்த்திங்கன்னா முட்டி வலி, சரவாங்கி, இந்த முடக்குவாதத்தில் அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது, எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் இந்த எண்ணெயை நம்ம மேலே தடவி லைட்டாக ஹீட் பண்ணி போட்டாலே போதுமான விஷயந்தான். ஸோ உள்ளே ஊடுருவி அங்கே இருக்கக்கூடிய அந்த வைரஸ், இந்த ஆத்ரைட்டிஸ் பார்த்திங்கனாக்கா அந்த முட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலும்பை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு வைரஸ், அதை ஸ்டாப் பண்ணி கொடுக்கும், மஜ்ஜையை வளர வைக்கும். ஆக மொத்தத்தில் நம்ம வந்து கழுத்தெலும்பு தேஞ்சிருச்சு, எனக்கு வந்து அந்த தோள்பட்டில் உள்ள அந்த நரம்புகள் தேஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நரம்படி, சுளுக்கு, வாதக்கட்டு, இரத்தக்கட்டு, எந்த ஒரு இதாக இருந்தாலும் இது நார்மலாகவே விளக்கெண்ணெய்க்கு அந்த குணம் உண்டு. இந்த ஃப்ரீக்வன்சி அந்த லூப்ரிகன்சி அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம் விளக்கெண்ணெய். நல்லெண்ணெய் எப்பொழுதுமே பார்த்திங்கனாக்கா நல்லெண்ணெய் தான். அது அவ்வளோ பெரிய குளிர்ச்சி, உடம்போட ஹீட்டை கம்மி பண்ணி கொடுத்துரும். அதோட நம்ம என்ன பண்ணால் முடக்கத்தான் கேரி போகிறோம். நிறைய ப்ராசஸ் இருக்குது, ஆனால் இதுவே போதுமான விஷயந்தான். இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இந்த இஞ்சி போடும்பொழுது அது ஊடுருவி இந்த ஸ்கின்னுக்குள்ளார ஊடுருவி வேலை செய்யக்கூடியது. அப்போது வாதத்தை அடக்கும். இஞ்சி வாதத்தை அடக்கும் இல்லையா, ஸோ அப்போ அதுக்கு யூஸ் ஆகுது. எல்லாம் எடுத்து டப்பா போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஆயிலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும். மூட்டு வலி, இடுப்பு வலி, நமக்கு கையை அப்போத்தையும் லாக் ஆகிருக்கும். சில பேருக்கு ஒரு கை இப்படி லாக் ஆகிரும், அப்படியே இருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீட்டுவாங்க, இது மட்டும் அப்படியே இருக்கும். அந்த ஆயில் அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம போட்டாலே போதுமான விஷயம். இது வேறு லெவல் ஒரு எனர்ஜியை கொடுக்க வேண்டிய விஷயம். ஆக எப்பேற்பட்ட மூட்டு வலியையும் அடக்கக்கூடியது இந்த எண்ணெய். அடுத்தது இந்த முக்கியமான மூலிகை வெரைட்டியில் ஒன்று சொல்லியிருக்காங்க, கல் தாமரை பொடி. இது வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது. இது நம்ம போய் ஒருவேளை இந்த கடையில் கிடைக்கலனாலும் இல்லை ஆன்லைன்லேயோ நீங்கள் வந்து எங்கேயாவது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய கல்தாமரை பொடி அப்படின்னு மட்டும் நீங்கள் கேட்டு வாங்கி பாருங்கள், ஈஸியாக கிடச்சிடும். இந்த பொடி என்ன பண்ணுன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ ஒரு டம்ளர் தண்ணியில் நம்ம என்ன பண்ணுவோம், 1/2 டீஸ்பூன் போதுமான விஷயந்தான். 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாலே போதும். எப்பேற்பட்ட தீராத மூட்டு வலியையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த கல்தாமரைக்கு உண்டு. இதோட அதிசயம் வந்து நிறைய விஷயம் இருக்குது. கல்தாமரையில் வந்து பார்த்திங்கனாக்கா உள்ளே எடுக்கிறதுனால மூட்டு வலி மட்டும் கிடையாது, எங்கெங்கெல்லாம் முடக்கி வச்சிருக்கோ, எங்கெங்கெல்லாம் வலி இருக்கிறது, தி பெஸ்ட்டு பெயின் கில்லர் இந்த கல்தாமரை. இந்த கல்தாமரைக்கு ரீஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு, டீடாக்ஸ் பண்ணக்கூடிய சக்தி உண்டு. ஆக இன்னொன்று சொல்லிக்கிட்டே போகலாம். கல்தாமரை அதிசயமான ஒன்று கல்தாமரை. ஸோ இப்போ நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு கல்தாமரை பொடி அப்படின்னு கேட்டாலே தருவாங்க. அதை வாங்கி 1/2 டீஸ்பூன் மட்டும் கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிக்கணும். முக்கியமாக மறந்துடாதீங்க, ஃபில்டர் பண்ணி குடிச்சு பாருங்கள். எல்லா ஆர்கன்ஸையும் ரீஃப்ரெஷ் பண்ணக்கூடிய அற்புதமானது கல்தாமரை. அதேமாதிரி மூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லூப்ரிகன்ட் குறையும் போது தான் பிரச்சனை, தேய்மானமே வருது, மூட்டு வலி. ஸோ இது எல்லாத்தையும் தூக்கக்கூடிய சக்தி கல்தாமரைக்கு உண்டு. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே நடக்கக்கூடிய டைல்ஸ், அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா மண் தரை இருந்துச்சு, மொசைக் தரை இருந்துச்சு. ஆனால் எப்போ அந்த டைல்ஸ் வந்துச்சோ, அந்த வளவளப்பு தலை வந்துச்சோ, நம்ம ஃப்ரிக்ஷனுக்காக அமுக்கி நம்ம டோட்டலாக அந்த காலே பார்த்திங்கன்னா வளைஞ்சு நிற்கும். அப்போ காலே வளைஞ்சு போய் நிற்கும், நேராக அப்படி நிற்காது. பார்த்திங்கன்னா எல்லோரும் அந்த லைட்டாக வளைஞ்சிருப்பாங்க. அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட்ஸு பாருங்கள், நல்லா தெரியும். வீட்டுக்குள்ளேயே ஓடி பார்த்திங்கன்னா அந்த நாயோட காலே வளைஞ்சு போய் நிற்கும். காரணம் என்னென்னா இந்த வலுவழுப்புக்காக நம்ம கிரிப் கொடுத்து அதிக ப்ரெஷர் கொடுத்து நம்மளுடைய போனை வீக் பண்ணி வச்சுருப்போம். ஆக இப்போ உள்ள சூழ்நிலை ஃபேன்சியானதுலேயே நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுடைய போனை ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கணும். ஆக மொத்தத்தில் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடைசியாகவும் திருப்பியும் சொல்கிறேன், எலும்புனாலே உளுந்து. இந்த உளுந்தை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய ஸ்ட்ராங் போயிடும், சீக்கிரம் வயோதிமை தன்மை வந்துடும். ஆக மொத்தத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் வந்து இன்றைக்கி உடம்புல வலி வந்ததுக்கு காரணம் என்ன, எலும்பு வலி தான். நம்ம தசையில் வலிக்குதுன்னு சொல்லிட்டு மேலால் ஒரு எண்ணெய் தெளிச்சிட்ருக்கோம். உள்ளொளி பெருக்க வேண்டும், உள்ளே ஸ்ட்ராங் கொடுக்க வேண்டும். அதுக்கு உளுந்து தான் தி பெஸ்ட்டு. அதெல்லாம் தாண்டி வந்த பிறகு, வலி வந்த பிறகு, பிரச்சனை வந்த பிறகு தான் எல்லா எண்ணெய் எல்லாம். ஆக வராமல் இருக்கணும், எனக்கு இப்போ நல்லா இருக்கேன், அடுத்த வாட்டி வந்துடுமோ, எனக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நான் வந்து பயங்கர ஃபிட்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் உளுந்தங்கஞ்சி எடுத்தே ஆகணும். நீங்கள் எடுத்து பாருங்கள் எவ்வளோ பிரிஸ்காக, எவ்வளோ ஸ்ட்ராங்காக, கண் உறுதியோட, முடி அடர்த்தியோடு நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்கிறது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். வருங்காலத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி அவங்களுக்கும் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்களாம்
ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. ஆக மொத்தத்தில் லேடிஸாக இருந்துச்சிங்கன்னா இந்த குழந்தைங்கள்லாம் பீரியட்ஸ் டைம்லலாம் பார்த்திங்கன்னா வயிறு வலின்னு உட்கார மாட்டாங்க. ஆக மொத்தத்தில் கரெக்ட் பீரியட்ஸ் இருக்கும், கர்ப்பப்பையாக இருக்கும். உளுந்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.